வந்தே உங்களை உன்னை விட யாரும் உருப்படியாதோ நல்ல ஆட்டம் உன்னை மடக்க இவருக்காக மாறிக்கட்டு தோழில வச்சுக்கின்ற இன்னும் கேட்காது மாறி நிற்க போனே மனசு போவாரு தொட்டனைக்க கூடாய் இல்ல சூடி கொண்டாத பட்டு துணி மேலா இல்ல தொட்டு இருக்க உள்ளதை எல்லாம் சொல்லி முடிச்சாரு நல்ல முடிவு சொல்லுங்க மச்சாரு என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மருதையிலே கேட்டாய் மன்னார் கோடியில் கேட்டாய் அந்த மாயத்தில் கேட்டாய் அதை எல்லாம் ஒன்னா வேணாம் சொன்னேன் என்னால என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தே முன்னால அதை எல்லாம் ஒன்னா வேணாம் சொன்னேன் என்னால என் மச்சாவோ மேல ஆசை எனக்கே பொறாம இருக்கு நீ பாட்டுல வெளியில எனக்கு என்ன பண்ண உன்னை தூக்கி போட்டு என்ன நம்ம படிக்குவாங்களே அப்படி பண்ணிட்டாங்க அது ஆண்டி கேக்குறேன் என்னடி சொல்ற என்கிட்ட அப்படிதான் பாட்டு என் பொம்பளை கிட்ட போட்டு பொண்ணு கடிக்காங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்ன சந்தோஷம் இருக்குதா எல்லாம் காரணம் வேணாம என் வாய முடிங்கிற நீ ஏண்டி கேட்டோம்னா யூடியூப் எடுக்கிறாங்க நீ பொம்பளை தானே இப்படி அடக்க ஒடுக்க இல்லாம இப்படி இலக்கணம் திறந்து விட்டு விவரம் பத்தலன்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தா அடக்கமா தான் இருக்கும் இப்படி நின்னா ஒடுக்கமா தான் இருக்கும் அந்த கதை உனக்கு புரியுமா எப்படி சொல்றியா அடக்கமுனா இப்படி ஒடுக்கமுனா எப்படி இப்படி ஒண்ணு ஒடுக்கமா தானே மாமா இருக்கு இப்படி நின்னா ஒடுக்கம் அப்பா இது அடக்கம் அப்படியாடி ஆனா இருந்தாலும் பொம்பளை இவ்வளவு கேவலமா வரக்கூடாது எப்படி வரக்கூடாது நீ பாக்குறவ காய் எடுத்து துப்பிட மாட்டாங்க சரியான பொம்பளை இருங்க நான் காட்டுறேன் அது காட்டுப்போம் விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் பொம்பளை எல்லாத்தையும் எந்த நேரத்தை செய்யணுமோ அதை செய்யணும் உனக்கு எல்லாமே செயற்கை எங்களுக்கு இயற்கைனால எல்லாத்தையும் நாங்க காமிச்சோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிட முடியும் அதனாலதான் நாங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்க இத பத்திரமா மூடி வைக்க தொட்டிக்கு 4 பேரு சுத்துவாங்க என்னமோ மூடி இருக்கேன் இங்க பாருங்க அங்க நடக்குது நாடகம் இந்த மூடுற பொருளை பட்டக்குன்னு இப்படி திறந்தான்னு வச்சுக்குவேன் இவங்க ஒண்ணுமே இல்ல இதுதானு போயிருவாங்க அதனால பத்திரமா மூடி வச்சிருக்கணும் மூடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க சரி ஒரு அளவுக்கு மேல குழப்பத்தை போய் எடுக்க ஒரு ஆளு 5 ரூபா தள்ளிட்டு போயிருவாங்க மாதிரி ஆம்பளை சுதாரிச்சுக்கிட்டாங்க 10 இடத்துல அப்ளிகேஷன் போடுறாங்க அப்ப உள்ள பொம்பளை ஆம்பளை அப்ப நீராரம் குடிப்பாங்க போய் 1 ஏக்கர் உழுதுட்டு வருவாங்கல்ல உழுதுட்டு வந்து கொண்டாடிகளை தண்ணி வாங்கி கொடுப்பாங்க இப்ப உள்ள ஆம்பளை என்ன செய்ய தெரியுமா இதை தூக்கி வாயில் வச்சுட்டு மொட்டை முடியா கிடக்குறாங்க வணக்கம் அப்பா மக்களை உண்டாகட்டும் ஏமா இவ யாரு புதுசா வேலைக்கு வச்சிருக்காங்க அப்பா புதுசா வேலைக்கு வச்சிருக்காங்க அடியே வாங்க உங்களுடைய நல்லா தானே இருந்த ரொம்ப அழகா இருக்கியே ஆமா இருப்பாங்க ஒண்ணு விட அழகா இருக்க உன்னை விட என்னை விட நம்ம 2 பேரை காட்டிலும் ரொம்ப அழகா இருக்காங்க சொல்றேம்மா ரொம்ப அழகாவே இருக்க உன்னுடைய அழகா பார்க்கும்போது எனக்கே ரொம்ப போராமையா இருக்கு இவ்வளவு பெண் ஏன்னா அப்பா வந்தாரம்மா என்ன சொன்னாரு அப்படி சொன்னாரு என்னையும் பார்த்தாரு அப்பா என்னையும் பார்த்து என்ன சொன்னாரு ஆண்கள் உழுது பயிடுவது பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு போகணும் ஆனா நம்ம குல வழக்க குல ஆச்சாரம் அப்பா நான் கேட்டேன் அப்பா நான் மட்டும் தான் காவலுக்கு போகணும் இல்ல வேற யாரும் வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னாரு அண்ணன் வர்றாரு இந்த கலைச்செல்வி வர்றா வாயாடி வர்றா அப்படின்னு வாயாடியா போச்சு இப்படி அப்படின்னாரு பேசுறது இல்லம்மா ஏன் அப்படி எல்லாம் வாய் உனக்கு ரொம்ப பிச்சமா இருந்துட்டாளா அதனால நானும் சுருக்கி தான் பாக்குறேன் சுருங்குது இல்ல பேசுறதே ஆனா சமயம் இருந்து பேசு சில பேரும் பேசாம இருந்துருந்தாங்க சொல்லக்கூடாதுமா எந்த இடத்த செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல கலைச்சல் செய்வேன் என்ன செய்வேன் தொழில் ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல அப்படியே அள்ளி வச்சு மூடிட்டு வருவேன் நல்ல பழக்கமா உன்னுடைய பழக்கம் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா 5 விளையாங்க 50 விளைய மாட்டாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்தான் என்ன சொன்னாங்க நல்லா சொல்லு உன்கிட்ட பேசனா கொஞ்சம் கவனமாவே பேச வேண்டியிருக்கு பிள்ளைகளும் பையன் கலந்து போய் உட்கார்ந்து இருக்குது என்ன செய்ய
போறியோ அப்படின்னு நினைச்சு ஏன்னா அப்பா என்னையும் பார்த்தாரு, அண்ணன் வரானே தோழி பொண்ணு வரானே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா சொன்ன மாதிரி தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி மந்திரம் இல்லை என்று சொல்லிக்கினாங்க. நம்ம காவலுக்கு போகணும், அப்பாவுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணும். அப்பாவுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணுமா இல்லையா? என்ன சொல்லிட்டியா? அப்பாவுக்கு என்ன கீழே கிடக்குது, எதுக்கு வந்திருக்கிறோம்? அம்மா நீதான் வச்சிருக்க, நீ எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா? எனக்கு ஒரு சந்தேகமா. என்னமா? அப்பா வேற நீ எடுக்க வந்திருக்கீங்களா இல்ல அப்பா வேற என்ன மாதிரி கெடுக்க வந்திருக்கீங்களா? அப்பா பேரை நீ கெடுத்துருவியா? ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்பா பேரை எடுக்கணும் அப்படின்னா நாளை சொல்லும். சரி, நம்பிராசம் புள்ளப்பா பள்ளிய பாருங்கப்பா என்ன அப்படின்னு எடுக்க நாளை சொல்லும். சரி உன்னுடைய அழகை பார்த்து மயங்காதவங்க யாருமே கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை என்னன்னு தெரியுமா? மாறாப்ப சரி பண்ணக்கூடிய வேலை. குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னா தெரியாது. இதே வேலை. ஆமா, இருந்தாலும் இவருடைய அழகை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? ஒரே மயக்கம். மயக்கம்னா எப்படிப்பட்ட மயக்கம் தெரியுமா? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது? முதல் கவலை அண்ணன் இருக்கட்டும். செகண்ட் கவலை நீங்க 2 பேரும் இருங்க. மூன்றாவது கவலை நான் இருக்கேன். மனத்துக்குரியவங்க யாராவது மரியாதைக்குரியவங்க வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே என்னை அழைக்கணும். நான் சாங் போட்டு பாடிட்டு சரி பாடுமா. குற்றால மலையிலே குடித்து வந்த தமிழிலே பட்டான பேரழகே நீராடி செங்கனி பந்தாடு மருமையிலே நீராடி கவியத்தின் ஒரு மகனே ஓவியத்து திருமகனே கவியத்தின் ஒரு மகனே ஓவியத்து தலைமகனே ஓவியத்து பெருமகனே நீயாடி எங்கள் சொந்த தமிழ் மருமகனே நீயாடி எங்கள் சொந்த தமிழ் மருமகனே நீயாடி
தென்றல் வந்தாடி மருதியில நீராடி நீங்கள் எமக்களுக்கு நெய்வேலி பெருமை கண்டு எமக்களுக்கு நெய்வேலி பொறுமை கண்டு நாங்கள் உமக்களித்த நன்றியே என்னை நானே உமக்களித்தேன் செல்வமே என்னை நானே உமக்களித்தேன் செல்வமே குற்றாலம் மலையிலே உதித்து வந்த தமிழிலே வந்தான பேரழகே நீராடி தென்றல் வந்தான மருதியிலே நீராடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தால் பொன்வாடி குவிக்கும் எங்கள் தாயகமே செல்வ பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே செல்வ பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே தமிழ் மொழி கொண்ட தங்கை தங்க நிறம் இன்னும் மங்கை அவளும் கேரளத்து வெள்ளத்திலே நீ தவந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே நீ தவந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே குற்றால மலையிலே கொதித்து வந்த தமிழிலே பட்டாள பேரழகை நீராடி செங்கல் பந்தாடு மருதியிலே நீராடி இங்கே நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறே நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே நல்லவங்க எல்லாரும் நம்ம பின்னாலே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாருங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு வல்லம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் சொன்னபடி கண்டு நம்மை தேடுங்கள் இங்கே நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த ஒரு கொடுக்கும் போது இன்போ பாடும் வேலை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்போ பாடும் வேலை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையால் வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை ஆசையால வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் என்று அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு தீபனதியாய் வருவாள் எல்லாரும் தீர்த்து மகிழ்வாள் ஜீவனதியாய் வருவார் இருந்தாகும் தீர்த்து மகிழ்வார் மழை மொழி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள் மழை மொழி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள் தாயில்லாமல் இல்லை தூய நிலமாய் கிடப்பாய் என் தோளில் என்னை சுமப்பாய் தூய நிலமாய் கிடப்பார் நம் தோளில் நம்மை சுமப்பார் தன்மையில்லாமல் தான் எடுத்தானோ தன்மையில்லாமல் தான் எடுத்தாலும்
மூச்சிலே கலந்திருப்பாள் மழை மொழி தொடுவாள் மலர் மணி தருவாள் கிழவாளுக்கு துணையிருப்பாள் மழை மொழி தொடுவாள் மலர் மணி தருவாள் கிழவாளுக்கு துணையிருப்பாள் தாயில்லாத இல்லை ஆதி அந்தம் அவள்தான் ஆளும் தெய்வம் அவள்தான் ஆதி எல்லமும் அவள்தான் என்னை ஆளும் தெய்வம் அவள்தான் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி சிட்டு படகுத்துறையை வெற்றி பசதும் யாரையடி அண்ணனடி கோட்டி பசதும் யாரையடி அண்ணனடி கோட்டி அள்ளிக்கொடு போலே ஆற்றங்கரை மேலே இவள் ஆத்தங்கரை மேலே அள்ளிக்கொடு போலே ஆற்றங்கரை மேலே மெல்ல மெல்ல இடகசையே வெளிச்சிலை போலே மெல்ல மெல்ல இடகசையே வெளிச்சிலை போலே பட்டு வருது படகு துறை விட்டு ஒரு யாரையடி அண்ணனடி கோட்டி பார்ப்பதும் யாரையடி அண்ணனடி கோட்டி ஆளை பார்த்த வேகம் இவன் அழகு பார்த்த மோகம் ஆளை பார்த்த வேகம் இவ அழகு பார்த்த மோகம் ஆளை பார்த்த வேகம் இவன் அழகு பார்த்த மோகம் ஆளை பார்த்து நடந்து கொண்டு காட்டுதம்மா பாவம் ஆளை பார்த்து நடந்து வந்தால் பார்த்து வந்தால் பட்டிமன சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் தாரையடி அண்ணனடி கோட்டி பார்ப்பதும் தாரையடி அண்ணனடி கோட்டி பொண்ணா பிறந்த ஒரு புருஷனுக்கு நேரு பொண்ணா பிறந்த ஒரு புருஷனுக்கு மேலே பொண்ணா பிறந்த ஒரு புருஷனுக்கு நேரு பின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே பின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே பட்டு மண்ணு சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் தாரையடி அண்ணனடி கோட்டி பார்ப்பதும் தாரையடி அண்ணனடி சொத்து குலநாசம் குலம் என்பது ஒரு குடும்ப சந்ததி விருத்தி ஆக ஒரு ஆண்மனாகப்பட்டவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து முறையாக தன்னுடைய அணுக்களை ஒரு பெண்ணின் மூலம் செலுத்தினா அங்கே குடும்பத்துக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய சந்ததி உருவாகும் ஆக சிவன் சொத்து என்பது ஒரு ஆண்மனுடைய பிந்து அணுக்கள் அப்படிப்பட்ட அணுக்களை வீணடித்தால் அது சிவன் சொத்து குலநாசம் ஆக அப்படிப்பட்ட அணுவை பாதுகாக்கணும் இப்ப நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மை. அதே நேரத்துல இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம். சிவன் கோயிலுக்கு போய் சுத்தி வரும் பொழுது இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒரு சாமியை கும்பிடுவாங்க. ஏன்னா அவர் இந்த பக்கம் இருப்பாரு. எந்த முகம் பார்த்து? வடக்கு முகம், தெற்கு முகம் பார்த்து இருப்பாரு. தெற்கு முகம் பார்த்து இருக்கும்போது வடம் வந்து சுத்தி வரும்போது இந்த சண்டிகேஸ்வரர் கும்பிடுறது எப்படி? கை தட்டி கடைசி எல்லாரும் கையை தட்டுவாங்க. கையை இப்படி தட்டுவாங்க. எல்லாரும் என்னதுமா சொல்லுவாங்க? அவர் செவுட்டு சாமிப்பாங்க. அது கிடையாது. இந்த சிவன் கோயில்ல இருந்து நான் இங்க கோயில்ல இருந்து வெளியே ஆலயத்துல இருந்து வெளியில வரும் பொழுது உன்னுடைய சொத்துக்கள் எதையும் சிவனுடைய சொத்துக்களை நான் எதையும் எடுத்துட்டு போகல. திருநீரை கூட கையால தட்டி விட்டுட்டு தான் போறேன். வெறும் கையோட போறேன்னு அவர்கிட்ட காமிச்சிட்டு வரோம். அதுதான் உண்மை. ஏன்னா சிவன் சொத்து கொலநாசம் அங்கிருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியாது. அப்படியே சிவன் சொத்து தின்னு நல்லா இருப்பானா? நல்லா இருக்க முடியாது. அதே கோயிலை பத்தி பேசுறாங்க. எல்லா கோயிலுக்கும் பல்வேறு காணிக்கை உண்டு. ஒரு கோயில இப்ப ஒரு மருத்துவமனை சேர்ந்திருக்கோம். டாக்டர் சொல்லுவார், ஐயா என்கிட்ட வந்துட்டீங்கல்ல உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லுவார். கடைசி என்ன சொல்லுவாரு? அம்மா நானும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன், கடைசியாக கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக செத்து பிழைக்க அப்படின்னா அது கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றின சாமிக்கு இன்றைக்கும் எப்படிப்பட்ட காவடி உண்டு தெரியுமா? ஒரு கோயிலுக்கு குரு கோயிலுக்கு பல்வேறு காவடிகள் உண்டு. சமயபுர மாரியவனுக்கு அளவு ஊத்தி போறாங்க. ஆனால் காவடியில
பாடை காவடி. ஒரு மனிதனாகப்பட்டவன் இறந்து போனா என்னவெல்லாம் சடங்குகள் செய்வோமோ அந்த அத்தனை சடங்குகளை முடித்து இறுதியாக செய்யக்கூடிய ஒரு காவடி பாடை காவடி. இன்றைக்கும் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பக்கத்திலே வரலாற்றுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே உருவக்கூடியது பாடை காவடி. அப்படிப்பட்ட ஒரு பெருமை அந்த அம்மனுக்கு உண்டு. அந்த மாரியம்மன் பேரு என்னன்னா பாடகத்தி மாரியம்மன். ஏன்னா அப்படி செஞ்சாதான் அவங்களும் உயிர் பிழைச்சுக்குவாங்களாம். அது மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. இருந்தாலும் நீங்க பெண்ணுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றீங்க. காவலுக்கு சிறப்பான காவல். ஏன்னா எங்களுடைய காவல் வந்து சிறப்பானது அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. போல இவர் வந்தாரு, ஏமாற்று காவல் இவர் ஓட போறாரு. தன்மை என்னன்னா மகிமா கரிமா லகிமா பிரார்த்தி பிரகாமியம் ஈஸ்வரத்துவம். அப்ப இந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் குறிப்பது இந்த தன்மை உடையவர். இத காவச்சு மானை பிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க மானை அப்படி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். கைப்பிடியா பிடிக்கிறீங்க. அன்புப்பிடியா பிடிக்கிறீங்க. அன்புப்பிடியா பிடிக்கிறதா கேட்டேன். ஏற்கனவே மானை யாராவது கையால பிடிச்சிருக்காங்களா? வெற்றி பெற அம்மா யாரு பிடிச்சிருக்கா தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவரால் முடியல உங்களுக்கு முடியுமா அப்படிங்க கூடாது. என்னால் அதாவது எனக்கு மட்டும் முடியும் அப்படிங்கிற ஆணவம். ஆனால் என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. ஆக என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தோட இருக்கிறேன். தன்னம்பிக்கை தைரியத்தோட நிக்கிறதெல்லாம் சரிங்க. அப்ப மான புடிச்சுக்கணும்ல. மான பார்த்தவனே சிவனாகப்பட்ட புடிச்சிருக்காரு. தார்கோட ரசிகர்கள் ஏவிட்ட மான புடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு வெற்றி பரிசு பொருளா சூரபன்மனை வென்ற காலத்தாலே அங்க எனக்கு பரிசு பொருளா வந்திருக்கு. ஒரு மான் குட்டி வச்சிருக்கேன். அந்த மானுக்கு இணையா வேணும். அதான் சொன்ன பல பிரச்சனை காவலை பத்தி. இந்த காவல் காரர்கள் ஜெயிச்சிருக்காங்களா? நீங்க சொன்ன மாதிரி மானக்காரர்கள் ஜெயிச்சிருக்காங்க மாதிரி காவல் காரர்கள் ஜெயிச்சிருக்காரா? இன்றைக்கு விநாயகர் பெருமான் இருக்கார். விநாயகர் பெருமான் எல்லா கோவிலையும் யானை முகத்தோடு இருப்பாரு. ஆனால் இந்த யானைமும் எதற்காக வந்தது? யானைமும் வருவதற்கு முன்பாக விநாயகர் பெருமான் எப்படி இருந்தாரு? மனித உருவம். யாரு காவல் செய்தாரு? தன்னுடைய தாய்க்காக காவல் காத்தாரு. மனைவியை பார்க்க சிவன். ஆனால் யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது என்பது கட்டளை. அப்படிப்பட்ட கட்டளை காத்த பெருமை விநாயகர் கொண்டு அப்பனா இருந்தாலும் சண்டை செஞ்சாரு. சண்டையில போன தலை. ஆனா இன்றைக்கு அதே திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் பக்கத்தில் சிதலப்பதி அப்படி ஊர்ல விநாயகர் பெருமான் ஆதி விநாயகர் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தில் மனித உருவோடு இன்றைக்கு காட்சினா அங்கே விநாயகர் பெருமான் காவலில் தோல்வி. இன்றைக்கு சொல்றோம் ராமராவணத்தை பேசுறேன். இந்த ராவணன் யாரு? ராவண முன்ஜென்மம் ஜெய விஜய என்று சொல்லக்கூடிய இரண்டு வாயில் காவலர்கள். யாருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு. அப்படிப்பட்டவரை சனகாதியர்கள் ஜனகர் ஜனந்தரன் ஜனாதரன் சனத்குமாரர் 4 பேர் பார்க்க போற. பார்க்க போறவங்க தடுத்த என்னாச்சு? முறையிட்டாங்க. ஐயா உங்களை பார்க்க வந்தோம், என்னை தடுத்துனாங்க. அப்பதான் பெரியவர்களை மூத்தவர்களை தடுத்தியே உங்களுக்கு என்ன தந்துறேன்? என் கூட ரொம்ப நாளைக்கு புரிஞ்சு வாழ்றீங்களா இல்லை 3 ஜென்மம் எதிரியா வாழ்றியா கேட்டேன். ஐயா உங்களை விட்டு நீண்ட காலம் பிரிய முடியாது. 3 ஜென்மம் எதிரியா வர்றோம். வாழ்ந்த இரணியன் இரண்யசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தண்டவக்கிரன் ஆக 3 ஜென்மம் எதிரி. அப்படிப்பட்ட காவல்ல யாரும் ஜெயிக்க முடியாது. சொன்னீங்களே காவல்ல ஜெயிச்சவங்க யாருன்னு கேக்குறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், இந்த வேட்டைக்கு போய் வெற்றி பெற்றவங்க யாரு? யாரும் கிடையாது. எல்லாரும் சாபத்தை தான் வாங்கினாங்க. வெற்றிக்கு மாறாக அங்கே பெருமை ஏற்பட்டது. என்ன வெற்றிக்கு மாறாக பெருமை ஏற்பட்டது? சந்தன மன்னன் கங்கையை பார்த்தேன். என்னாச்சு? இன்றைக்கு மகாபாரதம் எழுதக்கூடிய மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்த பீஷ்மர் உருவாக காரணம் அங்கே சந்தன வேட்டைக்கு போனது. இருங்க, சந்தன மன்னன் வேட்டைக்கு போன போய் என்ன ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தேன். பார்த்த உடனே என்ன செஞ்சா அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அழகா இருக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னா சரிட்டா. ஆனா அந்த பொம்பளை என்ன செஞ்சா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்யுங்க, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் உத்தரவு போட்டான். ஆனா இவ பெண் மோகத்துல உள்ள காரணத்தால என்ன செஞ்சா? சரி நீ எதை செஞ்சாலும் சரிமா நான் ஏன்னு கேட்க மாட்டேன், எனக்கு தேவை நீ அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அவன் என்ன செஞ்சா? 2 பேருக்கு திருமணமா ஆடுச்சு.
வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்றாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை. வருஷம் ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது என்ன செஞ்சா, கொண்டு போய் பிள்ளைய பிறந்தவனே கங்கையில விட்டுட்டு வந்துட்டான். இவன் 7 பிள்ளை பிறக்கிற வரையும் புருஷங்காரன் பாத்துக்கிட்டு. யாரு? சந்தனம் பண்ணு. ஆனா பாத்துக்கிட்டு 8வது பிள்ளை பிறக்குது. பிறக்கும் போது கொண்டு போய் கங்கையில விட போறான். அப்பதான் சொன்னா, ஏண்டி நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கு, இது 8வது பிள்ளைய கொண்டு போய் கங்கையில விட போறிய, இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு போய் தடுத்து நிறுத்தின. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை தடுத்து நிறுத்தினா, ஆனா வேட்டையில வெற்றி பெறல. ஆனா வேட்டையில பாக்கிற பொம்பளையா பார்த்தாங்க. கங்கைக்கு மனசு ஈரமில்லைங்க. எப்படி கங்கைக்கு மனசு ஈரமில்லை, ஆனால் பெண் மனது ஆழம் யாருக்கு தெரியும்? பெண் மனசு ஆழம், பெண்ணுக்கு ஈரமான மனது. ஒரு பாடலை கேட்டிருப்பீங்க, எந்த பெண்ணாவது ஒரு கணவனுக்கு கோயில் கட்டிருக்காளா, ஒரு செங்கல் கட்டிருக்காளா அப்படின்னா, அங்கே ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனுக்கு ஒரு கிணற்று கோயில் கட்டிய பெருமை இந்தியாவுக்கு உண்டு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஷாஜகான் தன்னுடைய காதல் மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டியது அனைவரும் அறிந்த விஷயம். அது 1700. ஆனால் கிபி 1054 இன்றைய குஜராத் மாநிலத்தில் பதான் மாவட்டத்தில் பீமதேவர் சொல்லக்கூடிய தனது கணவனுக்காக வசுமதி சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் கட்டினார் கிணற்று கோயில். ஆக 1054 அந்த பெண்ணு ஈர மனதோடு தன்னுடைய கணவனுக்காக கோயில் கட்டிய பெருமை இந்தியாவுக்கு உண்டு. அதே இடத்துல பொம்பளைகளுக்கு, ஒரு பெண்களுக்கு ஈர மனசு இருந்ததுனால்தான் இன்றைக்கு ஒரு கோயில் முதன்முதலாக கோயில அங்க பிரதேசம் உருவாக காரணம் உங்களை போன்ற ஒரு பெண்மணி செய்த உதவி. ஒரு பெண்ணு செய்த உதவி அவ எதுக்காக செஞ்சார்? பொய் சொன்னதுனால ஒரு உதவியா இல்லங்க, காப்பாற்ற வந்திருக்கேன். என் மான உள்ள வயசு, இந்த மான பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படி உதவி. உங்களை போன்ற ஒரு பெண்மகள் அன்றைக்கு செய்த உதவி, அந்த செய்த உதவியால் இன்றைக்கு பூலோகத்துல அங்க பிரதர்சனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா பெண் செய்த உதவி. ஆனா ஒரு வேடுவர் வந்தார்ல, அது ஒரு மாலை தெரியவில்லையா, பெண்ணை தெரியாது என்ன தெரியும். ஆமாடா, உங்களை கூப்பிட்டு பயந்து ஓடி போயிட்டாரு. சாமி கும்பிடுவோம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, உன்னை மறப்பதற்கு. பாட்டு பாடுறது